அப்படியே என் கூட சேர்ந்து கையை தூக்குங்க கைஸ். யாருக்குலாம் யூஎஸ்ஏ வர்சஸ் இந்தியா மேட்ச்சு என்னடா இதுக்கடா பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்தது. இந்த மேட்சை பற்றி பேசவே எனக்கு அப்படி தான் ஃபீலாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி வந்து ப்ரெடிக்டபுளாக ஆயிடுச்சு. எப்படியோ வந்து என்னடா பிச்சு இது 110 அடிக்க போகிறானுங்க, இதில் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே 2 விக்கெட் போயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பார்க்கறதுக்கு என்னையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் எங்கேருந்து வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆச்சுன்னா ஆஃப்டர் அந்த 2 ஓப்பனர்ஸ் விராட் கோலி ரோஹித் சர்மா மறுபடியும் வந்து மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நாங்கள் அவுட் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க விக்கெட்ஸ் போனதுக்கப்புறம் லைட்டாக வந்து இதாச்சு. பட் அதுவும் ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் வந்து அவ்வளோதான் மேட்சை முடிச்சுட்டு போயிடுவோம், என்ன பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுங்கிடுச்சு மொத்தமாக. பட் மேபி வந்து மறுபடியும் ஒரு த்ரில்லராக ஆயிருக்கும். எப்போனா கையோட கேட்ச் சூரியகுமார் யாதவ் ஒரு கேட்ச் வந்தது, அதை மேபி வந்து ஒரு பேர் வேணும் நாகர்கோட்டியா நெட்ரவால்கர் அவர் வந்து பிடிச்சிருந்தாருன்னா மேபி அங்கிருந்து வந்து க்ளோஸாக போயிருக்கும்னு தெரியல, மேபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஃபைனலாக சூரிய ஒரு 50 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 31 ரன்ஸ் அந்தளவுக்கு கன்வின்ஸாக வரல. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சுட்டாங்க. மொத்தமாக இந்த பிச்சுக்கு ஒரு கும்பிடு, இதுக்கு மேலே எந்த மேட்சும் கிடையாது.